Hi friends, welcome to Chandras kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ் பொடியா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைஸ்க்கு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க இட்லி, தோசை அந்த மாதிரி இருக்கும் வெச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம முதல்ல இந்த பொடிக்கு தேவையான பருப்பு வகைகளை வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த மண்கடாய் யூஸ் பண்ணுறதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு நான் வறுத்துக்கிறேன். இல்லைனா வந்து சீக்கிரமாகவே அது வந்து கருகிடும். நீங்கள் நார்மலாக கடாயில் இருக்குனீங்கன்னா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வறுத்துட்ருக்கேன். அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் 1 ஸ்பூன் வேர்க்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தனியா வந்து வாய்ப்புண்ணு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வேர்க்கடலை பருப்பு சேர்த்துருக்கோம். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக சூடேறினா போதும். இது கூடவே நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா சூடேறிடுச்சு. நம்ம இதை வந்து பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் அதே தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயத்தை பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம்னா அப்படி பொரிச்சுக்கலாம். அப்படி நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கடைசியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கட்டி பெருங்காயத்தை நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இந்த மாதிரி கலர் மாறினோன்னு நம்ம எடுத்துடலாம். அடுத்தது ஒரு 12 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. எப்போவுமே மிளகாய் வறுக்கும் போது நெடி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இதோட உப்பு சேர்த்து வரும்போது நமக்கு நெடி அந்த அளவுக்கு வராது. இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை ஏற்கனவே சுத்தம் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் போக காய வச்சுருக்கேன். நீங்கள் வெயில் இருந்துச்சுன்னா நல்லா காய வச்சுட்டு நீங்கள் இதை வறுத்துக்கலாம். எனக்கு வெயில் வந்து வைக்க முடியாதுன்றதுனால நான் வந்து இதை பொரிச்சிட்டு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இதை நல்லா வந்து மொறுமொறுப்பாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் சும்மா கிடைக்கிற கருவேப்பிலை தானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் நிறைய கருவேப்பிலையை சேர்த்து வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இது போட்டு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை டெய்லியுமே சாப்பிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் மாறிக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த ஈரப்பதெல்லாம் போகட்டும். இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பருப்போட இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம மிக்சரில் அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சரில் நம்ம பொடிக்கு தேவையான கருவேப்பிலை பருப்பு எல்லாத்தையும் வறுத்ததை சேர்த்தாச்சு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான சத்தான கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கருவேப்பிலை பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.